வரங்களுக்காக ஜெபிக்கக்கூடாது, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கக்கூடாது. ஓ ஆமாம், அது இட்ஸ் ராங். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி அந்த கால வாழ்க்கையை பற்றி பேசும். ஓ அதுக்கு வேற மீனிங்கே இருக்கா? சில பேர் தீர்க்க தரிசனம் பழைய வாழ்க்கையெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறதுலாம் அது அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம டீட்டெயிலுக்காக போடணும், ஆதாரப்படி சொல்லிடுவீங்களா? இப்போ நிறைய தலைவர்கள் பார்க்குறோம் ஃபோட்டோவோட, நீங்கள் நிறைய வந்து உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிப்பீங்க கத்துறோம் அப்படி எல்லாமே அதை சொல்லிடுவீங்களா இல்லை என்ன மாதிரி? ஆமாம், நிறையா சொல்லியிருக்கேன். ஆமாம், சில பேரை நம்பக்கூடாதுன்னு கூட ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவங்க பேர் அவங்களுக்கே சொல்லியிருக்கீங்க. அப்படியே சந்தேகம்லாம் வருமா? நம்ம சொல்லிட்டுமே மாறிட்டாங்கவே, ஏதோ தோத்தா நம்மள அப்படிங்கிற வருமா? ஒரு ஹியூமனாக அப்படி தோணுமான்னு கேட்குறேன். நிறைய அது மாதிரி ஒரு சாட்சியை பார்க்கும்போது ஒரு பொண்ணு கூட காணாமல் போனது கூட நீங்கள் தீர்க்க தரிசனமாக அதையும் இதில் ஆமாம் ஆமாம் எந்த இடத்துல இருக்காங்க அப்படி சொல்கிறது. ஆமாம், அது இன்னும் எனக்கே ரொம்ப ஷாக்காக மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் அதை அக்யூரேட்டாக சொன்னால் தானே போக முடியும், அந்த இடத்துக்கு போக முடியும். இதுக்கு எப்படின்னா, இதுக்கு பைபிளில் கூட ஆதாரம். என்னுடைய சத்தத்தை அப்படியே கேட்டுகிட்டே சொல்கிற ஒன்று தானா இல்லை ஆடோட எதாவது காட்டுவாரா? வெரி குட். அதை இது கூட நல்லா தெரிஞ்சு பேர்லாம் சொல்லி யாரை இது பண்ணானோ மர்டர் பண்ணிட்டு இங்கே வந்து ரொம்ப நல்ல ஆள் மாதிரி நம்ம 5 வகையான ஊழியங்கள் இருக்குதுல்ல, அதில் சில பேர் இப்போ நான்லாம் தீர்க்கதரிசி இல்லை. ஓ அப்படியா? ஆமாம், என்னுடைய ஊழியம் சாரதுக்காக பாட்டு ரெடி பண்ணுறாங்க, அது ஒரு பக்கம். ஆமாம், பாட்டு ஒன்று ஹிட் ஆச்சுன்னா நம்மளும் ஹிட் ஆகலாம் நினைக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா பொதுவாகவே இது கடவுளால் வைக்கப்பட்ட ஒரு. ஆமாம், அவங்க பாட்டு பாடும்போது ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. தீர்க்க தரிசனங்கள் ஒரு லெவல் இருக்குது, தீர்க்க தரிசனம் சொல்கிறதில்ல ஒரு 7 லெவல் இருக்குது அப்படின்னீங்க. அது என்னென்னு நம்ம வியூவர்ஸ் ஷேர் பண்ண நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி இது 9 வரங்கள் ஒரு அற்புதமான வரங்கள். தீர்க்க தரிசன. ஆமாம், அதில் தீர்க்க தரிசன வரம் கூட இருக்குது. ஓகே, ஷார்ட்டாக சொல்லணும்னா யாருக்குள்ள அந்த வரங்கள் கிரியை செய்யுது, யாருக்குள்ள அந்த வரங்கள் இருக்கிறது என்பதை முதலாவது எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். விசுவாசிகளுக்குன்ன ஒரு பெரிய இது என்னடான்னா ஸ்லாக்கியம் பரிசுத்தாவின் நமக்குள்ள வர்றது. வந்த பிறகு நம்ம மறுபடியும் 9 வரங்களுக்காக ஈவன் தீர்க்க தரிசன வரங்களுக்காக கூட ஜெபிக்கக்கூடாது. பரிசுத்தாவியனருக்காக ஜெபித்தார்கள் ஒழிய வரங்களுக்காக எங்கேயும் ஜெபிக்கல. ஒரு வார்த்தை நமக்கு ஒரு வசனம் இல்லை அதுக்கு ஆதாரம். வரங்களுக்காக ஜெபிக்கக்கூடாது, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கக்கூடாது. ஓ ஆமாம், அது இட்ஸ் ராங். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி ஆசீர்வாதத்தை அன்று கொடுத்துருக்காரு. எங்கள் ஒரு வசனத்தை காட்டுங்கப்பா, ஆசீர்வாதத்துக்காக ஜெபமான மாதிரி ஒரு வசனத்தை காட்டுங்க பைபிளில். ஆசீர்வாதம் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம நிரப்பியிருக்கார் எபேசியர் 1:3 பிரகாரம். அதனால ஆசீர்வாதத்துக்காக கூட ஜெபிக்கக்கூடாது. கரெக்ட் இல்லை. அது வரங்களுக்காக ஜெபிக்கக்கூடாது. ஆல்ரெடி பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வரும்போதே எல்லா வரங்களோடு நமக்குள்ள வந்திருக்கிறார், உள்ளுக்குள்ள இருக்குது. ஓகே, ஆனால் எப்போ அந்த 9 வரங்களை குறித்ததான அறிவு நமக்கு ஏற்படுகிறதோ அப்போ அந்த வரங்கள் எல்லாம் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ நவ் those who are received the Holy Spirit they need teaching. ஸோ ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ் பண்ணும்போது ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாமா? ஆமாம், கிஃப்ட். ஃபஸ்ட்டு அதை ரிசீவ் பண்ணி அதுக்கான கிஃப்ட் மாதிரி இந்த வரங்கள் செயல்படும். வரங்களோடு தான் வர்றாரு, ஆவிக்குரிய கனிகளோடு தான் வர்றாரு. எல்லாம் ரிசீவ் பண்ண எல்லாருமே அது. ஆமாம், எல்லாருக்குள்ளே இருக்குது. நம்ம பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டோம் என்பதற்கான அடையாளம் அந்நிய பாஷை பேசுறது. வேற ஒன்றும் அடையாளங்கள் இல்லை. ஓகே, அந்நிய பாஷை பேசுறது. ஓகே. ஸோ இப்போ பரிசுத்தாவியை ரிசீவ் பண்ணும்போது நமக்கு அடையாளம் வந்து அந்நிய பாஷை தான். ஓகே. இப்போ நமக்குள்ள ஆவியானவர் வந்த பிறகு எப்போ நமக்கு அந்த பரிசுத்தாவி வரங்களை குறித்ததான அறிவு நமக்கு
ஏற்படுகிறதோ அப்போ அந்த வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஓகே. அது நாங்கள் இந்த 40 days நடத்துகிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு ஆவியானோட நிரப்புதலுக்குள்ள நடத்துவோம். அவங்க அந்நிய பாஷை தான் பேசுவாங்க. அதுக்கப்புறமா இந்த வரங்களை பற்றி நான் டீச் பண்ண அவங்கள வரங்கள் ஆட்டோமேட்டிக்காக செயல்பட ஆரம்பிக்கும். வரங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அது வரங்கள் ஆப்ரேட் ஆயிரும். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் வரமணி நான் பேசணும்னு வச்சுங்களேன், அன்னைக்கு எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு இது மெத்தட் இருக்குன்றீங்க. ஆமாம், அந்த மெத்தட் ஒன்றுமே இல்லை. யூ மஸ்ட் நோ ஓகே அபவுட் ஹிம், நோ அபவுட் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ தீர்க்க தரிசனன்றது நம்ம எதிர்காலத்தை சொல்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். எதிர்காலமும் தெரியும். ஆமாம், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது. ஓ, ஃபியூச்சர். தீர்க்க தரிசனம்ங்கிறது எதிர்காலத்தை பற்றி தான் பேசும். ஓ, இல்லை சில நேரம் நம்ம அறிவை உணர்த்துகிற வசனம்னு ஒன்று இருக்குது. ஆமாம் 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 ஆமாம். அது நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை பற்றி பேசும். ஓ, அதுக்கு வேற மீனிங்கே இருக்கு. ஆமாம், சில பேர் தீர்க்க தரிசனம் என் பழைய வாழ்க்கையெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறதுலாம் அது அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம டீட்டெயிலுக்காக போகணும், வசனத்தின் ஆதாரப்படி போனா தீர்க்க தரிசனம். ஓகே, தீர்க்க தரிசனமே ஃபியூச்சர் நோக்கி தான். ஆமாம், எல்லாமே கிரீக் வேர்டு என்னன்னா ப்ரொபடைசோ. ப்ரொபடைசோ மீன்ஸ் ஃபோர்த் டெல். ஓகே, அந்த வர்ற காலத்தை பற்றி பேசுறது, நடக்க போகின்ற காரியத்தை குறித்து பேசுறது, அதை தீர்க்க தரிசனம். சரி. ஸோ இதில் முதலாவது தீர்க்க தரிசனம் என்னன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதே பிரைமரி ப்ராஃபஸின்னு சொல்லுவோம். ஓ, பிரைமரி ப்ராஃபஸி. ஓகே. ஆமாம், பிரைமரி எலிமெண்ட்ரி ப்ராஃபஸின்னு சொல்லுவோம். என்னடானா வெளிப்படுத்தல் விசேஷம் 19 லெவலில் 7 லெவலில் ஒன்று சொல்கிறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் லெவல். ஓகே. ஆமாம், இதில் நம்ம ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்கணும். ஓகே ஓகே. இதில் என்னடானா 19:10 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. The testamental of God is prophecy. Testamental of Jesus is prophecy. ஓகே. இப்போ என்கிட்ட வர்றீங்க, இப்போ ஒரு ஆள் என்கிட்ட வர்றாரு, அவர் ஒரு கில்ட்டி கான்சியஸோட வர்றாரு. நான் பாவம் செஞ்சுட்டேன், என் ஆண்டவர் வெறுக்கிறாரு, விழுந்த பாவத்தில் மறுபடியும் விழுகிறனால என் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு வர்றாரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட வந்த பிறகு ஆவியானவர்களால் ஏவப்பட்டு உன்னை நேசிக்கிறாரு, மன்னிப்பதில் அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு, இன்னும் ஒரு முறை மன்னிக்கிறார், நீ புது சிருஷ்டியாக இருக்க போற, இனிமேல் நீ பாவத்தில் விழ மாட்டேன், ஆண்டவரை நேசிக்கிறார், அவருடைய பொறுமை பெருசு, அவர் பொறுமையோடு இருக்கிறார், அவர் பொறுமைக்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை. இப்போ பாருங்க, நான் சொன்னது பூரா இயேசுவை குறித்து தானே சாட்சி சொல்றேன். ஆனால் அவனுக்கு அது எப்படி உள்ளுக்குள்ள போகும்னா தீர்க்க தரிசனமாக போகும். ஓகே 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 ஓகே. ஆமாம், என்னை ஆண்டவர் நேசிக்கிறாரம்மா, ஊழியக்காரர் மூலம் பேசினாரு, இன்னும் என்னை மன்னிக்கிறாரம்மா, இன்னும் எனக்கா பொறுமையா இருக்கிறார். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இது வந்தது. ஆமாம், இது ஒரு பேசிக், ஒரு பிரைமரி. அது எல்லாருமே பேசலாம்ல, இது எல்லாருமே பேசலாம். ஆவியானவர் நிரப்பப்பட்டவங்க எல்லாருமே பேசலாம். இப்போ அப்பா அம்மா இல்லை, ஒருத்தர் வர்றாரு, இப்போ உனக்கு அப்பா நான் தான் சொல்றாரு, தாயை போல தேற்றுவேன்னு சொல்றாரு. இது இட் இஸ் நேச்சர் ஆஃப் ஜீசஸ், நேச்சர் ஆஃப் காட், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவனுக்கு அது எப்படி இருக்கும், ஒரு தாய் தாப்புறம் இழந்த ஆளுக்கு எனக்கு ஆண்டவர் அப்பாவா. ஓகே ஓகே ஓகே. அந்த ஃபியூச்சர் நினைச்சுக்க ஒரு பயம் இல்லாத ஒரு எனக்கு அப்பாவா இருக்க போறாரம்மா, ஊழியக்காரமான ஆண்டவர் பேசியிருக்காரு, நல்ல அருமையான தீர்க்க சொல்றேன். உண்மை என்னடான்னா, நான் ஆண்டவருடைய குணாதிசயத்தை பேசுறேன். புரியுது. ஓகே. அது அவனுக்கு தீர்க்க. ஸோ அதான் அவங்க தீர்க்க தரிசனமா ரீச் ஆகுது. பிரைமரி, இது பிரைமரி எலிமெண்ட்ரி எலிமெண்ட்ரி. ஓகே ஓகே ஓகே. இதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது பிரைமரி எல்லாருமே சொல்றதா? ஆமா. ஓகே. ஸோ அடுத்த இது என்ன? அடுத்தது என்னன்னா, டங்ஸ் ஃபாலோட் பை ப்ராஃபஸி. ப்ராஃபஸி வில் ஃபாலோட் பை டங்ஸ், டங்ஸ் ஃபாலோட் பை ப்ராஃபஸி, ரெண்டுமே. இப்போ அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கும்போது, அந்நிய பாஷை இஸ் நத்திங் பட் கர்த்தர் பேசுகிறது அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசுகிறவன் கர்த்தர் தேவனோட பேசுகிறோட பேசுகிறான். ஆமாம்.
இந்த அந்நிய பாஷை அனுபவத்தில் 2 அனுபவங்கள் இருக்குது. ஒன்று நம்ம ஆண்டவரோட பேசுகிறது. ஓகே. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு இருக்குது. கர்த்தர் நம்மள்கிட்ட பேசுகிறதா இருந்தால் அது எப்படி? அது இந்த தீர்க்க தரிசன வரங்கள் மூலம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம அந்நிய பாஷை பேசும்போது கர்த்தரோட நம்ம பேசுகிறோம். ஆமாம். அதே இது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அதுக்கு ஆண்டவர் பேசுவார், பதில் கொடுப்பார். ஓகே. நம்ம அந்நிய பாஷையில் என்ன பேசுகிறோங்கிறது ஆவியானவருக்கு தான் தெரியும். ஆமாம். ஆனால் அதுக்கு பதில் கொடுப்பார். அந்த பதில் தீர்க்க தரிசனமாக வரும். ஸோ ப்ராஃபஸி ஃபாலோட் பை டங்ஸ். ஓகே ஓகே. அது 2வது லெவல். அது ஓகே. அந்நிய பாஷை மூலமாகவே தீர்க்க தரிசனம் சொல்கிறது. ஆமாம். நமக்கு என்ன தெரியாதுன்றீங்களா? அது பகுத்தறியக்கூடிய எது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? நம்ம அந்நிய பாஷை பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே அந்த தீர்க்க தரிசனம் போய் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் அந்நிய பாஷை பேசிட்டு அப்படியே அதை வியாக்கியானம் மாதிரி பண்ணிட்டு வருவாங்க. ஆமாம். அது வியாக்கியானமானே சொல்ல முடியாது. அது சில நேரத்தில் வியாக்கியானமாக இருக்கலாம். ஆனால் நம்ம அந்நிய பாஷை பேசுனதுக்கு ஆண்டருடைய பதிலே அது. ஓகே. தீர்க்க தரிசனம். ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு, ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அந்நிய பாஷை பேசுறதே ஒரு பதில் தான் அப்படி சொல்லலாம். இல்லை, அந்நிய பாஷை நம்ம பேசுகிறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம ஆவி பேசுது. ஆமாம். பரிசுத்த ஆவியோடு இணைந்து நம்மளுடைய ஆவி பேசலாம் ஆண்டவர். ஆமாம் ஆமாம். ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசும்போது ரிப்ளை கொடுக்கும்போது அது தீர்க்க தரிசனமாக நம்ம காதில் விழுகுது. அதை நம்ம சொல்கிறோம். இப்போ நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் மேன்மேலும் மையப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு வச்சுக்கலேன். இன்னும் உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளாக இன்னும் உன்னை ஆழத்துக்குள்ளாக கொண்டு போவேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா நான் என்ன பேசியிருக்கிறேன்? ஆவியானவர் என் மூலம் என்ன பேசியிருக்காரு? ஆவியானவர் என் மூலம் என்ன பேசியிருக்காரு? நான் இன்னும் ஆழத்துக்கு போகணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போ எனக்கு வர்ற தீர்க்க தரிசனம் எப்படி வருது? இன்னும் உன்னை ஆழத்துக்குள்ளே கொண்டு போவேன், என்னோட ஆவி உன்னை என்னை இழுத்து செல்லும் அப்படின்னா நான் பேசின அந்நிய பாஷை என்னடான்னா என் மூலம் ஆவியானவர் என்ன பேசியிருக்காருன்னா ஆழத்துக்குள்ள கொண்டு போய் நடத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆன்சர் பிதாவின் இடத்துல வந்த ஆன்சர் எப்படி வருதுன்னா உன்னை ஆழத்துக்குள்ள கொண்டு போவேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:44-46 அவங்க அந்நிய பாஷை பேசிட்டு தீர்க்க தரிசனம் கூட சொல்லிட்டாங்களாம்மா. இந்த கொர்நேலியு வீட்டில் பேதுரு அங்கே போய் மெசேஜ் கொடுக்குறாரு. அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அவங்க அந்நிய பாஷை நிரப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேதத்தில் அப்படி இருக்குது. புரியுது. அப்படின்னா ஆவியானவர் அவர்களுக்குள்ளே நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவங்க ஆவி மூலம் என்ன பேசினாரோ அதனுடைய பதில் தான் அவங்க தீர்க்க தரிசனமாக சொன்னது. அது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வியாக்கியானம் பண்ணாங்க சொல்கிறாங்க. நம்ம வியாக்கியானம் பண்ணும்போது கூட என்ன பேசுகிறோம்னா அந்நிய பாஷையும் பேசி நம்ம வியாக்கியானம் பண்ணுறதா இருக்கும். ஆனால் அது வரத்தினால் கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷை. 2 விதமான அந்நிய பாஷை இருக்குது. ஒன்று பரிசுத்தாவியானவர் நிரப்பப்படும் போது பேசப்படுகின்ற பாஷை, இது ஒன்று. இது இல்லாமல் பற்பல பாஷைகள் இருக்குது. அது என்னடானா வரங்களால் கொடுக்கப்படுகின்ற பாஷை. இது 2 வேறு வேறு. அந்நிய பாஷை எல்லாருமே பேசலாம். நவமான பாஷைகள் இதெல்லாமே. ஆமாம். பற்பல பாஷைகள் என்பது அது எல்லா பாஷையும் உலகத்துக்குரிய பாஷை, பரலோகத்துக்குரிய பாஷை எல்லாமே. நம்ம ஆவில நிரப்பப்படும் போது பேசுகின்ற பாஷை ஒன்லி இட் இஸ் பரலோக பாஷை, பரலோகத்தின் பாஷை. ஆனால் பற்பலை பாஷை என்பது அது எல்லா உலகத்துக்குரிய எல்லா பாஷையிலும் வராது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஷை இருக்குது. ஆனால் அந்நிய பாஷை பேசும்போது அது பரலோகத்தின் பாஷையாக தான் இருக்க முடியும், தேவனுடைய பாஷையாக தான் இருக்க முடியாது. ஸோ நம்ம பாஷை பேசும்போது நம்ம ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ நமக்கு தெரியாது. அதுக்கு வேண்டிய அந்த பதில் ஆண்டவர் கொடுக்க முடியும். ஸோ வியாக்கியானம் வேறு, நம்ம அந்நிய பாஷை பேசி அதுக்கப்புறம் அது பின்னாடியே பின்தொடர்ந்து வர்ற தீர்க்க தரிசனம் வேறு. ஸோ அதனுடைய பாயிண்ட் வந்து வேறு டோட்டலாக. ஆமாம். ஸோ இது 2 பாயிண்ட் இருக்குது. மூணாவது என்னடான்னா கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி.
தீர்க்க தரிசனம் என்பது வரமாகவே கொடுக்கப்படுகிறது. அது இன்னொரு ஒரு அது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் அது கொடுக்கப்படுகிறது. தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசின்னு சொல்லலாமா? தீர்க்க தரிசன வரங்கள் இல்ல, தீர்க்க தரிசி என்பது அது வேறுங்க. ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். பிலிப்பு குமாரத்தி 4 பேர் இருந்தார்கள். அவர்கள் தீர்க்க தரிசன வரத்தினால் அவங்க பேசினாங்களாமா. தீர்க்க தரிசன வரவுடையவங்க எல்லாரும் வரங்களுடைய எல்லாருமே தீர்க்க தரிசனங்கள் அல்ல. அது ஆபீஸ், அது காலிங், அது வேறு, இது வேறு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21வது அதிகாரம் 9வது வசனத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். பிலிப்பு குமாரத்திகள். ஸோ இதே வரமாவே ஆண்டவர் செயல்படுத்துவார். இதில் நம்ம அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்நிய பாஷை பேசிட்டு தான் பேசணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த 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 வரத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்தா, வரம் மீன்ஸ் நத்திங் பட் ஹோலி ஸ்பிரிட் தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். வரங்கள் வேறு, ஹோலி ஸ்பிரிட் வேறு இல்லை. ஆமாம். இல்லை, நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டை பெறும்போது இந்த இதெல்லாம் 9 கிஃப்ட்ஸும் வந்து ஆப்ரேட் ஆகுதுன்றீங்க. பட் இது ஆப்ரேட்டுக்கான்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் நான் எனக்கு இது தீர்க்க தரிசனம் ஆப்ரேட் ஆகணும்னா இதுக்கு நான் இது பண்ணணுமா, இது கேட்கணுமா, கேட்டு பெற்றுக்கொள்கிறதா? ஏன்னா அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பிரைமரி அந்நிய பாஷை, இது 3வது வந்து இது தெரிஞ்சுக்கிறது தான், அவ்வளோதான். இதுக்கு நம்ம கேட்க வேண்டிய பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாருன்னா எல்லா 9 வாரங்களும் உங்களுக்குள்ள தான் இருக்குது, செயல்படுது. ஓகே, இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுறதா எப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவேட் பண்ணுறக்காக தான் நம்ம பைபிள் படித்து ஆவியானுடைய ஒத்தாசையோடு, இல்லைன்னா எங்களை மாதிரி ஒரு ஊழியக்கார ஒத்தாசையோடு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செயல்படுத்தாரு. பட் இந்த 3rd ஸ்டேஜ் சொல்கிறீங்களே, இப்போ 3rd ஸ்டேஜ் வந்து கிஃப்ட்டு வந்து இப்போ தீர்க்க தரிசன வரங்களை கிஃப்டாகவே கொடுக்கப்படுது. ஆமாம். இந்த கிஃப்ட்டை வாங்குறதுக்கு நமக்கு ஏதாவது இது இருக்கா? இப்போ நான் இந்த கிஃப்ட்டை வாங்கணுன்னா பரிசுத்தாவியை ரிசீவ் பண்ணுறதா சொல்லிக்கிறேன், இல்லை அந்த நாலேஜ் நமக்கு இருக்கிறதா? நாலேஜ் வராது. ஆவியானவர் தான் அந்த தீர்க்க தரிசனம். ஓகே ஓகே ஓகே. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் தான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஓகே ஓகே. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், மாதிரி பழைய ஏற்பாட்டில் உள்ளுக்குள்ளே வரலையே ஆவியானவர், அது வல்லமையால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஓகே ஓகே. ஆண்டோடைய வல்லமை அப்படின்னா ஹீலிங் கிஃப்ட் இல்லாமல் நிறைய பேர் ஹீல் பண்ணுறாங்களே. ஒவ்வொரு ஸ்டெப்பானு கேட்குறேன். இப்போ நீங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிரைமரி முடிக்கிறோம், அடுத்த ஸ்டெப்பு வந்து அந்நிய பாஷை பேசுகிறோம், அடுத்த ஸ்டெப்பு கிஃப்ட் பேசுகிறோம். கிஃப்ட்டு தீர்க்க தரிசனமே வரங்களாக அது வரங்களாக செயல்பட ஆரம்பிக்கும். வரங்களாக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ இதில் ஒரு சிலர் ஒரு ஸ்டெப்லையும் நின்றுவாங்கன்னு கேட்குறேன். இப்போ ஒரு ஸ்டெப்பில் நின்றுட்டு அடுத்ததுக்கு போக மாட்டாங்களா, இல்லை விரும்ப மாட்டாங்களா, அப்படி அந்த மாதிரி? ஆமாம், ஏதோ ஒரு இடத்துல நின்றுவாங்க அவங்க, அவ்வளோதான் இதே அப்படிங்கிற மாதிரி நின்றுவாங்க. ஓகே ஓகே. இதே அது மாதிரி நின்றுவாங்க. நான்லாம் ஒரு 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 ஆளை பார்த்த உடனே ஜெபிக்காமலே வந்துடும், அது தீர்க்க தரிசனம் அப்படியே இது உடச்சிட்டு வந்துடும். பார்த்த உடனே அப்படியே சொல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த வரங்களுக்குள்ளே நம்ம ஜீவிக்க ஆரம்பிச்சாச்சு மாட்டோம். அந்த ஆவியானவருக்குள்ள நம்ம 2 பேருமா சேர்ந்து, ஆவியானவர் நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகும். பார்த்தாலுமே அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்க சொல்ல முடியும். ஆமாம் ஆமாம், வரங்க நிச்சயமாக சொல்ல முடியும், அவங்களுடைய எதிர்காலத்தை சொல்ல முடியும். அப்படித்தான் நிறையா பேர், நான் யார்கிட்டையும் போக மாட்டேன், ஆனால் இந்த எலெக்ஷன் டயத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. இப்போ கூட லாஸ்ட் வீக்கு ஒரு ஹோம் மினிஸ்டர் வந்து இங்கே வந்து ஜெர்மன்ட்டு பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்படி வீட்டுக்கு வருவாங்க, பேச ஃபோனில் ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்களுக்கும் எப்படி நீங்கள் இப்படி சொல்லிடுவீங்களா? இப்போ நிறைய தலைவர்கள் பார்க்குறோம் ஃபோட்டோவோட, நீங்கள் நிறைய வந்து உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு நீங்கள் இந்த எலெக்ஷனை ஜெயிப்பீங்க கத்துறோம் அப்படி எல்லாமே அதை சொல்லிடுவீங்களா, இல்லை என்ன மாதிரி? ஆமாம், நிறையா சொல்லியிருக்கேன். ஆமாம், சில பேரை நம்பக்கூடாதுன்னு கூட ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவங்க பேர் அவங்களுக்கே சொல்லியிருக்கீங்க அப்படி? ஆமாம், அந்த சீட்டு எலெக்ஷனுக்கு அந்த சீட்டு எந்த இடத்துல நிற்கணும்னு சொல்லி சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். அவங்களுடைய தலைவர் ஒன்று சொல்லுவார், இவங்க இன்னொரு இடத்துல நிற்கலான்னு பார்ப்பாங்க. அப்போல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இங்கே நிற்க வேணாம், நீ அந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ அப்படி மாற்றவும் செஞ்சுருக்காங்களா அதை கேட்டு? ஆமாம், அவங்கள்ட்ட போய் அவங்க லீடர்கிட்ட போய் இல்லை எனக்கு இந்த வேணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. லாஸ்ட் இயர் அப்படி தான் நடந்துச்சு. அப்படியா? ஆமாம், அவங்க 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 ஒரு இடத்த கேட்டாங்க,
அவங்க லீடர் ஒரு இடத்துக்கு போக சொன்னார். சரி. நான் சொல்லிட்டு அங்கே போய் நின்று நீங்கள் தோத்துருவீங்கன்னு சொன்னேன். அது நான் என்னோட அரசியல் அறிவுனாலும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி. ஆனால் ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் தேவன் மாற்றலாமே, உங்கள் தேவன் மாற்றலாமே, அங்கேயே இருந்து நான் ஜெயிக்கலாமே, அங்கே எனக்கு நல்லா ஃபேவர் எனக்கு தெரியுது அப்படின்லாம் சொன்னாங்க. சரி. நான் சொன்னேன் இல்லை, நீங்கள் ஃபேவர் எவ்வளோதான் இருந்தாலும் ஈவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணாலும் நீங்கள் தோற்றுருவீங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு பயம் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த நான் சொன்ன ஊரில் நின்னவங்க ஏமோ ஸ்ட்ராங் கேண்டிடேட் ஆப்போசிஷன். ஆனாலும் அவங்க என் வார்த்தையை கேட்டு அவங்க நின்னாங்க. கடைசியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஏதாவது பயம் சந்தேகம்லாம் வருமா? நம்ம சொல்லிட்டுமே மாறிட்டாங்களே, ஏதோ தோத்தா நம்மள அப்படிங்கிற வருமா? ஒரு ஹியூமனாக அப்படி தோணுமான்னு கேட்குறேன். நிறைய இல்லை, எல்லாமே ஆண்டவர் சொல்லி சொல்லி நடக்கும்போது இது ஒன்றும் உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய பொருட்டாகவே ஏன்னா நீங்கள் பொலிட்டிக்கலான விஷயத்துக்கு சொல்கிறீங்க. ஆமாம், அவங்களாம் ஒரு சீரியஸாக எடுப்பாங்களா? அதுக்காக ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஜெயிச்ச பிறகு அப்புறமா சொன்னேன், உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் வரப்போகுதுன்னு சொன்னேன். எனக்கு அந்த மாதிரி அதுக்குள்ளே யார் யார் மினிஸ்டர் வர போகிறாங்களோ ஜெயிச்சவங்களாம் பேப்பர்லலாம் நியூஸ்லலாம் வந்துருச்சு. சரி சரி சரி. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இது வரப்போகுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 2 நாள் செய்த பிறகு மறுபடியும் நான் ஜெபம் பண்ணும்போது அப்போ இன்னும் இது யார் மினிஸ்டர்னு யாரும் தெரியல. நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த போஸ்ட் வரப்போகுது, உமன்ஸ் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். அவங்க ஆச்சரியமாக போயிட்டான். அதே மாதிரி தான் வந்துச்சு. அந்த மாதிரி நிறையா எம்எல்ஏஸ் லாஸ்ட்டாக இப்போ கூட எம்எல்ஏஸ் ஒரு முறை கேரளா போயிருந்தேன். கேரளாவில் ஒரு எம்பி வந்திருந்தார். அவர் கூட தீர்க்க தரிசனமாக சொன்னேன் நான். ஆமாம், அது அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றினார். இப்போ அந்த கேபினட் மினிஸ்டரில் கொரியன் ஒருத்தர் இருக்கார். சரி. மைனாரிட்டி மினிஸ்டர். சரி சரி. அவர் கூட டெல்லியில் தீர்க்க தரிசனம் சொன்னேன் நான். ஆண்டவர் அப்படி அந்த மாதிரி அதுமாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்டு முன்னாடிலாம் அப்படிலாம் சொல்லுவீங்களா? சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஆண்டவர் சொன்னால் சொல்லியிருக்கேன், வெளிப்படுத்து. ஆமாம், சொன்னால் சொல்லியிருக்கேன். இப்போ 26 எலெக்ஷன் தமிழ்நாட்டில் வரப்போகுது, அதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தினான்னா கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே ஓகே. வெளிப்படுத்தினான்னா கண்டிப்பாக சொல்லுவேன். நானாக போய் வழியக்க போய் ஏன்னா ஒரு தீர்க்க தரிசனம் அவங்க அப்படி தான் அப்படி ஒரு இது பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷன் சொல்லுங்க அது, ஆனால் அப்படி ஆண்டவர் சொல்லுங்க. நம்மளா போய் வழியக்க போய் நம்ம ஏதோ இது சொன்னால் நமக்கு ஒரு நல்ல நேம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோன்னா ஆண்டவரை மாற்றி விட்டுருவார். இவன் வழி வேற மாதிரி போகுது, இவனை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் தார்மார் சொல்லும் போது அதை சொல்லிடுறீங்க வெளியே. ஆமாம். இன்னொருத்தர் ஒரு பார்ட்டியில் இருந்தார். நான் அவர் எம்பியாக இருக்கும்போது நான் சொன்னேன், நீங்கள் பார்ட்டி மாற போகிறீங்க, சரி, அதில் நீங்கள் வேறு மாதிரி ஆண்டவர், அது தெலுங்கானம், அதில் உங்களை வேறு மாதிரி ஒரு பொசிஷனில் பார்க்க போகிறோன்னா சான்ஸே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் பிறகு அவர் வேறு பார்ட்டியில் மாறி இப்போ அவர் மினிஸ்டராக இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி திருக்க சவரங்கள்லாம் செயல்படுது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அது மாதிரி ஒரு சாட்சியை பார்க்கும்போது ஒரு பொண்ணு கூட காணாமல் போனது கூட நீங்கள் திருக்க தரிசனமாக அதையும் இதில். ஆமாம் ஆமாம். எந்த இடத்துல இருக்காங்க அப்படி சொல்கிறது. ஆமாம், அது இன்னும் எனக்கே ரொம்ப ஷாக்காக மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் அதை அக்யூரேட்டாக சொன்னால் தானே போக முடியும், அந்த இடத்துல போக முடியும். இதுக்கு எப்படின்னா இது பைபிளில் கூட ஆதாரம் இருக்குது. சரி சரி. அப்போஸ்தலர்கள் 10வது அதிகாரத்தில் பேதுருக்கு அந்த அட்ரஸ் பூரா காமிக்கிறாரு. ஆமாம். அதே மாதிரி இவருக்கு பவுலுக்கு அவர் எந்த வீட்டுக்கு போகணுங்கிறத அட்ரஸ் காமிக்கிறார். ஸோ இந்த இதில் தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். 3 நாள் அவங்க 60 நாள் 61 நாள் சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது கிடைக்க எங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா ஆண்டவர் எனக்கு என்கிட்ட வந்தாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒரு 2 டேஸில் ஆண்டவர் எனக்கு கிளியராக சொல்லிட்டார். 3 நாள் வந்து உட்காந்துருந்தாங்க. 3 நாள் எனக்கு ப்ராப்பர்சி வரல. 4வது நாள் ஆண்டவர் அவங்களுக்காக ஒரு கண்ணீரோடு பாரத்தோடு ஜெயிக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஓகே. இது நீங்கள் ஆண்டோடைய சத்தத்தை அப்படியே கேட்டுகிட்டே சொல்கிற ஒன்று தானா, இல்லை ஆண்டோட எதாவது காட்டுவாரா? வெரி குட். அதை இது கூட நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த நமக்குள்ள ஆவியினர் இருக்கும்போது இன்னர் வாய்ஸ் மூலம் தான் நிறைய பேசுவார். பொதுவாக அது எல்லாருக்குமே இருக்குல்ல. இப்போ மனசாட்சின்னு சொல்லுவாங்க.
மனசாட்சி அது வேற, கேட்கறது வேறு. அது தெரியும் டிஃப்ரெண்ட். மனசாட்சி ஒரு 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 லெவலுக்கு தான் பேசு நம்மளோட. நீ அங்கே போகாது, இது தீமை, இது நல்லதும் பேசணும் இல்லையா, இது தீமை, இது ரைட்னு உங்கள்கிட்ட பேசணும் இல்லையா. பிறரை பற்றி அது பேசாது. மனசாட்சி ஏன் பேசாது? அதுக்கு என்ன வேலை? ஓகே உங்களை பற்றி நீ செய்கிற தப்பு. மனசாட்சி இஸ் நத்திங் பட் கான்சியஸ், நத்திங் பட் கர்த்தரோட ஆவி நம்மளுடைய ஆவி சேர்ந்தது மனசாட்சி. ஒரு நாள் இந்த பெரக்கா சேமினாரில் தான் ஒரு ஆள் யாரோ கொண்டு வந்திருக்கான், மர்டர். ஆண்டவர் சொல்கிறார், அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான். உடனே காமிச்சிட்டேன். அப்பா அவனுக்கு பெரிய இது வச்சு பேர்லாம் சொல்லி யாரை அவன் இது பண்ணானோ மர்டர் பண்ணிட்டு இங்கே வந்து ரொம்ப நல்ல ஆள் மாதிரி ஜெபம் ஆகிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு பேச பேச நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் உள்ள வாய்ஸ். உள்ளுக்குள்ள அது இன்னர் வாய்ஸ். அதுக்கப்புறம் வெளியில் கூட ஆண்டவர் பேசுவார், ஆடியோபிள் வாய்ஸில் பேசுவார். ஓகே ஓகே ஓகே. ஆனால் அது ரொம்ப கவனமாக கேட்கணும். ஏன்னா அந்த ஆடியோபிள் வாய்ஸில் தான் பிசாசு கூட பேச முடியும். ஸோ வெளியிருந்து பேசும்போது வெளியே உள்ளுக்குள்ளே பேச முடியாது. ஏன்னா இதை அடைச்சு வச்சிருக்காரு ஆண்டவர், அடைச்சு வச்சிருக்காரு உள்ளுக்கு. சுற்றி அடைக்கப்பட்ட தோட்டம் இது. என்னோட ஆவி அடைக்கப்பட்ட தோட்டம். இதுக்குள்ள பிசாசு வர முடியாது, உள்ளுக்குள்ள வந்து பேச முடியாது. சம்டைம்ஸ் மை ஓன் தாட்ஸ் வரும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பகுத்தறிஞ்சிட்டு அதை நம்ம அடக்கி வச்சுட்டா முடிஞ்சு வச்சாது. நம்மளோட ஆவி பேசாம. சரி சரி சரி. ஆனால் உள்ளுக்குள்ள பிசாசு வச்சு வந்து பேச முடியாது. பேசினா ஆண்டோடைய ஆவி பேசலாம், இல்லை நம்மளுடைய ஆவி பேசணும். ஓகே ஓகே. நன்மைக்கு எதுவாக பேசுனா அந்த பைபிளில் ஏபேலுடைய ரத்தம் நன்மைக்கு எதுவாக பேசிச்சு. அவனை பழிவாங்கன்னு பேச ஆண்டோடைய ரத்தம் நன்மைக்கு எதுவாக பேசிச்சு. ரத்தம் மீன்ஸ் நத்திங் பட் ஜீவன். அந்த ஜீவன் தான் நமக்குள்ள இருக்குது. சார் நமக்குள்ள ஆவியார் நன்மைக்கு எதுவாக நம்மளோட ஆவி பேசணும் வச்சுங்களேன். இப்போ உங்களை பற்றி ஒரு நல்ல விஷயம் பேசணும் வச்சுங்களேன், நம்மளோட ஆவி அது ஆண்டவர் கிராண்டடுக்கு எடுத்துக்குவார். ஏன்னா நல்ல விஷயத்த பேசுது. ஆவிக்குரிய பிராரமாக பேசுறது, வசனத்தின்படி பேசுறதுனால ஆண்டவர் அதை ஹானர் பண்ணுவார். என்னுடைய ஆவி பேசுறது ஓகே ஓகே ஓகே. அது கூட ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி ப்ளஸ் ஆகும். ஓகே. ஆனால் இது ஆண்டவர் உள்ளுக்குள்ள வெளியிருந்து கூட பேசுகிறேன் சில ஆடியோ வாய்ஸில். கனவு மூலம், தரிசனங்கள் மூலம், அது மூலமாக பேசுவோம். ஆமாம், இது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இது பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஓன் தாட்ஸ் கூட நம்ம கனவா வரலாம். ஆமாம், ஒரு சில நிறைய பேர் இதில் விழுந்துடுறாங்க. கனவுன்னு சொல்லி தரிசனம் அது ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இப்போ. கனவு மூலமாக கர்த்தர் பேசுகிறேன். ஆமாம், இந்த அறிவை உணர்த்துக்கிற வசனம் யாருக்கு இருக்குதோ அது கூட தீர்க்க தரிசனம் இல்லை. இந்த தரிசனம் கலரில் இது கனவு இது பூரா அறிவை உணர்த்துக்கிற வசனம். ஸோ அது யாருக்கு வருதோ அவங்களுக்கு அந்த வரம் யாரில் செயல்படுதோ அவங்களுக்கு நல்லா கிளியராக ஆண்டவர் பேசுவார். எனக்கெல்லாம் சில நேரத்தில் எழுதியே காமிப்பார் ஆண்டவருடைய கை. நான் இப்போ யாரோ பேர் சொல்ல கூப்பிட்ற பயமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், எனக்கு பயமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ ஆண்டவர் பேர் கிளியராக காமிப்பார். ஓ ஓகே ஓகே. எழுதியே காமிப்பார். எழுதினா அவங்க அப்படி விஷுவலாக அவரோட கை வந்து எழுதும். அப்படி அது ஹேபிட்ஸ் மட்டும். எனக்கு ஆண்டவர் அந்த மாதிரி எழுதி காமிப்பார், இதுதான் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வந்துடும். சிலருக்கு மொபைல் நம்பர்லாம் காட்டுறாரு ஆண்டவர், ஆதார் கார்டு நம்பர்லாம் காட்டுறாரு, அந்த மாதிரிலாம். ஆமாம், காட்டலாம். அதுவும் காட்டலாம் இல்லை, காட்டலாம். ஆனால் அது எப்படின்னா ஆண்டவர் சொல்லி காட்டினா அது நல்லது. ஆனால் சில பேர் சீப் ட்ரிக்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சொல்கிறாங்க அது ஆண்டவருக்கு விட்டுடணும். இல்லாததை நம்ம சொன்னால் இருக்கிற அந்த கொஞ்சம் அபிஷேகத்தில் கூட நாம் உண்மையாக இல்லாதனால ஆண்டவர் அதுக்கு நிச்சயமாக அதுக்கான கேட்பாங்க. இப்போ எத்தனையோ பேர் வரங்கள் இல்லாமலே ஊழியம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீ ஏன் சீப் எதுக்கு நீ ஏன் கர்த்தர் பேசாத ஏன் பேசுகிற மாதிரி சொல்லணும்? உன்ட்ட என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்க. ஆண்டவர் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணிக்க. இல்லாத ஏன் இருக்கிற மாதிரி நீ பண்ணணும்? ஏன் ஏமாற்றணும்? ஏன் டிசீவ் பண்ணணும்? ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய மாறுது. ஸோ அடுத்த பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட்டை பற்றி பேசுகிறோம். ஃபோர்த் பாயிண்ட் பிரதர், காலிங். ஓகே. தீர்க்கதரிசியுடைய காலிங். நம்ம 5 வகையான ஊழியங்கள் இருக்குல்ல, அதில் சில பேர் இப்போ நான்லாம் தீர்க்கதரிசி இல்லை. ஓ அப்படியா? ஆமாம்,
என்னுடைய ஊழியம் அப்போஸ்தல ஊழியம். இந்த அப்போஸ்தல ஊழியத்துல ஒரு பார்ட் இது. இப்படி பாருங்க, ஜெனரல் மெடிசன் இருக்கு. நிறைய பேர் ப்ராப்பர்ட்ஸ்ன்றது ஆரம்ப ஸ்டேஜ் பண்ணுறவங்களே போடுறாங்க பேர் ப்ராப்பர்ட்ஸ் முன்னாடி. இல்லை நீங்கள் ப்ராப்பர்ட்லாம் நாங்கள் அதை யோசிக்கிறோம். நிச்சயமா இல்லை, நான் தீர்க்கதரிசி. ஆனால் அந்த தீர்க்கதரிசியுடைய அந்த கிரியெல்லாம் என்கிட்ட காணப்படும். ஸோ அது ஓகே காணப்படுது. பட் நீங்கள் தீர்க்கதரிசி ஸ்ட்ராங்காக ஐ எம் வெரி வெரி கிளியர். மை மினிஸ்ட்ரி இஸ் அப்போஸ்டலிக் மினிஸ்ட்ரி. ஓகே என் ஊழியம் அப்போஸ்தல ஊழியம். ஓகே, அப்போ தீர்க்கதரிசினா எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? தீர்க்கதரிசிங்கிறது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆச்சு. அந்த தாயின் வயிற்றிலே பிரிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் தேவைக்கு முன்னாடி எதுவும் மறைபொருள் ஒன்றும் இல்லை. ஆமாம், சொல்லலாம். அதெல்லாம் ஒரு அடையாளம். ஆமாம், கரெக்ட் தான். மறைக்கப்பட்டது தீர்க்கதரிசி நான் மறைக்காம ஒன்றத்தையும் மறைக்க செய்வேன்னு சொல்கிறாங்கல்ல ஆண்டவர். ஆமோஸ்ல சொல்கிறாரு 3:9 நினைக்கிறேன், 3:9. ஸோ அந்த மாதிரி அது தீர்க்கதரிசிங்கிறது ஒரு ஆஃபீஸாகவே அவங்க கருதுவாங்க. அவங்க வேலையே எதிர்காலத்தை பற்றி பேசுகிறாங்க. நம்ம ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி தான், இயேசு. அவர் வரப்போகிற காரியத்தெல்லாம் பேசினாரே, இந்த உலகம் எப்படி அழிய போகுது, அவர் வருகை குறித்ததான காரியங்களை அந்த மத்திய 24 அதிகாரத்தில் பேசினாரு. ஓகே, அவங்க ஒரு ஆஃபீஸாகவே. உங்களுக்கு அந்த அந்த 3வது பாயிண்ட் வந்து கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து அது எல்லாருக்குமே செயல்படும். விசுவாசி தேவைப்படும் போது செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், தேவைப்படும் போது செயல்படும். பட் தீர்க்கதரிசிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லைஃபே தீர்க்க தரிசன லைஃப் தான். இந்த இடத்துல ஆண்டவர் பேசலை அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஆண்டவர் எல்லாம் பேசிகிட்டே தான் இருப்பார் அப்படி. ஆமாம், பேசிக்கிட்டே இருப்பார். அவங்களோட பேசி அவங்களுடைய வேலையே ஜாப்பே என்னடான்னா தீர்க்க தரிசனம் சொல்லுது. இல்லை இன்னும் தீர்க்க தரிசனம் என்ன, உனக்கு எப்போ பார்த்தாலும் வீடு கட்ட போகிற, மேரேஜ் ஆக போகுது, அவனோட மேரேஜ், அமெரிக்கா போகிறேன், கனடா போகிறேன், இந்த மாதிரி கனடா போகிற, அமெரிக்கா போகிற, உனக்கு காசு வரப்போகுது, அது இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இது ரொம்ப சில்லற. இது 1000ல் 1 தான் தீர்க்க தரிசனம். இது தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்ல, இந்த மாதிரி சொன்னா தான் தீர்க்க தரிசனம்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மக்களும் நிறைய விரும்புகிறாங்க அந்த மாதிரி இது. பட் உண்மையான தீர்க்கதரிசின்றது அவங்க அதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. அதில் என்னடான்னா பாவத்தை உணர்த்துறது. பாவத்தை அவங்க ஸ்ட்ராங்காக. ஆமாம், பாவத்தை நிறையா பேசுவாங்க. சபையை பற்றி பேசுவாங்க. சபை, ஆண்டவருடைய சபை இன்னைக்கு எப்படி இருக்குனுங்கிற பற்றி பேசுவாங்க. ஆண்டவர் எப்பப்போ அவங்களுக்கு வெளிப்படுத்த அந்த டயத்தில் ஆண்டவர் என்னத்தை வெளிப்படுத்துகிறாரோ அது பூரா சபைக்கு ஒரு வாயா, ஆண்டோடைய வாயா இருக்கிறவங்க யாருன்னா தீர்க்கதரிசிகள். ஓகே, ஸோ இது அதில் கூட நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. தாயின் வயிற்றிலே இதுக்காக பிரிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க தீர்க்கதரிசியுமே நம்ம. ஆமாம், ஊழியத்து நிமித்தம் தீர்க்கதரிசியானவங்க இருக்கிறாங்க. ஓகே ஓகே, தேவைகள் நிமித்தம் தீர்க்கதரிசியானவங்க இருக்கிறாங்க. இதில் ஒரு பார்ட், இதில் கூட ஒரு பெரிய நிறையா இது இருக்குது தீர்க்கதரிசியில். ஸோ அதை ஒரு பார்ட்டாக நம்ம பார்க்கலாம். இது 4th பாயிண்ட்டு. 5th என்ன பாயிண்ட்? 5th என்னடான்னா, ஆண்டவர் சாங்ஸ் மூலம் தீர்க்க தரிசனம் சொல்வார். சாங்ஸ். அது ஒரு 5th லெவல் ஸ்டெப். ஆமாம், 5th லெவல். சாங்ஸ் மூலம், ஓகே ஓகே, ஜெபிக்கின்ற ஜெபங்கள் மூலம். நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ ஜக்கரியா ஜெபம், எலிசபெத் ஜெபம், இவங்களோட அண்ணா ஜெபம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசி. அவங்க தீர்க்கதரிசியே இல்லை, உன்னத பாட்டு, இது எல்லாமே ஒரு. ஆமாம், அது 5th பார்ட். இது சாங்ஸ் தீர்க்க தரிசனம் வரும். அந்த மாதிரி நிறையா தீர்க்க தரிசனம் சாங்ஸ். டேவிட் கூட நிறையா தீர்க்க தரிசனம் சாங்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 22 சங்கீதம் 22, 23, 24 இது 3 படிச்சிங்கன்னா 22 ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை பற்றி பேசுது. 23 ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை பற்றி பேசுகிறார். 24 ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே சிவாசனத்தில் இருக்க பற்றி பேசுகிறார். ஸோ பாட்டிலே அந்த ப்ராஃபிட்டிக் எல்லாமே வந்து அதிலே வந்துடுது. தீர்க்க தரிசனம் வந்து எவ்வளோ தீர்க்க தரிசனமாக பேசி வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு இயேசுவானவருக்கு நிறைய பேருக்கு பாடல்களில் முயற்சி பண்ணுறது இந்த மாதிரியான. ஆமாம், தீர்க்க தரிசனம் சாங்ஸ், ப்ரொஃபெட்டிக் சாங்ஸ். நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிறதுக்காக பாட்டு ரெடி பண்ணுறாங்க, அது ஒரு பக்கம். ஆமாம், பாட்டு ஒன்று ஹிட் ஆச்சுன்னா நம்மளும் ஹிட் ஆகலாம் நினைக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா பொதுவாகவே இது
இது கடவுளால் வைக்கப்பட்ட ஒரு ஆமாம், அவங்க பாட்டு பாடும்போதே அவங்களுக்கு அது தீர்க்க தரிசனமாக இருக்கும். தீர்க்க தரிசனமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தருக்கு ஆண்டவர் பாடல் கொடுக்குறாருன்னா அது நிறைய மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம், பாடல் மூலம் ஆண்டவர் என்னோட பேசினாரு, நடக்க போகின்ற காரியங்களை குறித்து. ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டில் கூட சில பாட்டெலாம் ஒரு தீர்க்க தரிசனமாகவே இருக்காது, ப்ரொஃபட்டிக் சாங்ஸ். அவங்க பாடல்கள்லாம் ஒரு போய் கிரியை செய்யுது அந்த பாடல்கள்லாம். ஸோ சில அனாயிண்டிங்கோட அபிஷேகத்தோட ஃபாதர் எப்போ ஆண்டவரோட இருப்பார். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஜெபிக்கிற ஆள். ஓகே. ஸோ ஓகே, இதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி. இப்போ நார்மலாக ஒரு ஃபேமஸ் ஆகணும்னு நம்ம பண்ணும்போது அது பெருசாக கிரியை செய்யாதுன்னு நினைக்கிறேன், அப்படி சொல்லலாமா? ஆமாம், அந்த ஒரு வரங்களோட இல்லை செயல்படாமல் இருக்கும்போது. ஆமாம் ஆமாம். 6th சொல்லுங்கள். 6th ஆண்டவராக கொடுக்குற தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. ஆண்டவர் அந்த நேரத்துக்கு கொடுக்குற. இப்போ எஸ்யா பிரவக்தர் இங்கே பார்த்தீங்கன்னா, ஓகே, அவருக்கு தமஸ்கை பற்றி அவருக்கு ஒரு பாரத்தை கொடுக்குறாரு. ஓகே ஓகே. கிரீக்கில் நாசா, நாஃபா, டாஃப், நபி, மாசா, அதே கிரீக் வேர்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே தீர்க்க தரிசனத்துக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் அது. ஸோ நாஃபா, நபி, மாசா அணி இருக்குது, அப்படி இருக்குது. இந்த மாசாங்கிறது என்னடான்னா பாரம். ஓகே, பாரத் ஒரு இப்போ நான் ஒரு ஆர்டினரி ஒரு ஆள், சரி, ஒரு விசுவாசி, நல்ல விசுவாசி. இப்போ ஆரோக்கியராஜுங்கிற பேர் எனக்கு வருது, நான் ஜெபம் ஆரம்பிக்கிறேன். இப்போ ஆரோக்கியராஜை பற்றி ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த பாரம் வந்த உடனே ஆரோக்கியராஜை பற்றி மொத்த ஆண்டவர் பேசிடுவார். ஓகே ஓகே ஓகே. ஆமாம், அவரை பற்றி தீர்க்க தரிசனம் வந்துடும். ஒரு முறை ஒரு மினிஸ்டர், சரி, ஒரு மினிஸ்டர் பிரசன்னா மினிஸ்டர் இருந்தாங்க. நான் அவங்களுக்கா ஜெபம் பண்ணுறது வழக்கம். சரி, ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து ஒன்றும் அவங்க ரசிக்கப்படணும். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க சிஸ்டர்ஸ் யாரும் ப்ரேயருக்கு வந்துட்டு போவாங்க. ஒரு நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்க ஆண்டவர் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் போது காமிக்கிறேன். நான் ஃபோன் அடிக்கிறேன், அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏதோ பிஸியில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்களுக்கு சொன்னேன். சொந்தக்காரங்களுக்கு அவங்க பெரியப்பா, அவங்கள பெரியப்பாவுக்கு சொன்னேன். அந்த பெரியப்பா அவங்கள்ட்ட பேசுறதுக்குள்ள அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமாம், ஆனால் ஆண்டவர் தப்பிச்சிட்டாரு. அவங்க இது காணவை போகும்ல, ஒரு காரியமில்ல, ஒரு காரை டப்பன்னு அடிச்சிருச்சு. ஆனாலும் ஆண்டவர் ஒரு காயம் இல்லாமல் ஆண்டவர் அவங்கள ரசித்தார். இது என்னடான்னா, இது தீர்க்க தரிசனமா இல்லை, அந்த கிஃப்ட் மூலம் வந்தது இல்லை. அவங்கள பற்றி ஒரு ஆவியினர் பாரம் கொடுத்தாரு. அந்த பாரத்தினால் உண்டான தீர்க்க தரிசனம். இது அதுவும் அது 6th பாயிண்டா இருக்குல்ல, அது எப்பயாவது ஆண்டவர் பேசுவார். ஆமாம், இது இந்த பாரங்கிறது ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் எல்லாரோட பேசலாம். ஜெபத்திலே நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த பாரத்தோடு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லாமலே ஜெபம் பண்ணலாம். ஆமாம், ஒரு முறை தினகரன் கூட அப்படித்தான், அவர் எங்கேயோ இருந்திருக்காரு. அப்போ எனக்கு ஆண்டவர் ஜெபத்திலே அவருக்கு வேண்டிய தேவையெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சேன் நான். ஆண்டவர் அந்த மாதிரி காமிச்சார். சடன் அந்த அவங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு. ஆமாம், இந்த பாருங்களே, தமஸ்குவின் பாரம், தமஸ்குக்கு பாரம் வந்த உடனே தமஸ்கு பற்றி பேசுகிறாரு ஏசையா. ஆனால் அப்படியே எத்தியோப்பியா குறிஞ்ச ஆண்டவர் பாரம் கொடுக்கும்போது 18வது அதிகாரத்தில் அதை பற்றி பேசுகிறாரு. அந்த மாதிரி ஒரு பாரம் வரும்போது நமக்குள்ள ஒரு நாடை பற்றி யோசிக்கணும், நாட்டுக்குள்ள மக்கள் அந்த மாதிரி. ஆமாம், ஏரியா பற்றி மோவாபின் பாரம் 15வது அதிகாரம், 14வது அதிகாரம், இந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்குது. அந்த பாரத்தை கொடுத்து அந்த பாரம் வரும்போது பேசுவார். அதுக்கு அதே போலதான் சந்தோஷமா இருக்கும்போது. இப்போ உங்களை பார்க்குறேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் வரும். உடனே அந்த பப்ளிங் ஆகி போய் இப்போ தீர்க்க தரிசனம் வந்துடும். இது பூரா ஒரு குரூப் மாட்டேன், நாட் ஆஃப் பாரத்தினாலே வரும், சந்தோஷத்தினாலும் வரும். லாஸ்ட் இது என்ன சொல்லி 7th லாஸ்ட் என்னடானா, ஆவியானவர் நம்மளுடைய பைபிள் இருக்கிற புஸ்தகமே ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். ஓகே ஓகே. பைபிள் இஸ் நத்திங் பட் தீர்க்க தரிசன புஸ்தகம், ப்ராப்பர்ட்டிக் புக்.
வர்றது, நடக்கிறது, நடக்க போகிறது எல்லாமே ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறது, இல்லாதது எல்லாத்தையும் ஆவியானவர் இது மூலம் எழுதி வச்சிருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆவியானவர் உங்களுக்கு தகுந்தா போல இல்லை இன்னொரு ஆளுக்கு தகுந்தா போல என்ன பண்ணுவார்னா வசனத்து மூலம் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். வசனத்து மூலம் பேச ஆரம்பிப்பார். ஸோ இதெல்லாம் ஆவியானவருடைய இதனால் எழுதப்பட்டது. அதனால வேதத்தில் சொல்லப்பட்டது இது ஆவியானவர்னால் எழுதப்பட்டது. இது ஏவப்பட்டு பக்தர்களால் ஏவப்பட்டு பேசப்படுகின்ற காரியங்கள் மட்டும். அது எழுதி வைக்கக்கூடிய காரியங்கள் கூட நிறையா இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஆண்டவர் எப்பயோ நடக்க போகின்ற காரியங்களை கூட எழுதி வைக்க சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காங்க. இந்த நம்ம கையில் கிடைக்கிற புஸ்தகம் கூட இந்த மாதிரி ஆவியானவர் எழுதப்பட்ட காரியங்கள் தான். கண்டிப்பாக. 2 தீமோத்தேயு 3:15-16 இருக்குது. அதனால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினோ எந்த நற்கிரியை செய்ய தகுதினோ இருக்கும்படிக்கு இது ஒரு 7th லெவலான. ஆமாம், இது ரொம்ப தீர்க்க தரிசன புஸ்தகத்தை கர்த்தர் சொல்றீங்க. ஓகே. ஆண்டோடைய வருகை பற்றி, பெரிய பெரிய காரியங்கள், உலகத்துக்குரிய அழிவை பற்றி. ஸோ அப்போ அதிகமாக பைபிள் படித்தோன்னா அது ஒரு பெரிய வார்த்தை அப்படி சொல்லலாம். ஆமாம் ஆமாம். ஆவினால் பைபிளில் சில காரியங்கள் மறைக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அதில் உள்ளுக்குள்ள அதில் என்ன கண்டெய்ன்ஸ் இருக்குங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்தி வர்ற காரியத்தை பற்றிலாம் ஆண்டவர் பேசுவார். இப்போ இந்த ரஷ்யா பற்றி பேசுகிறாங்க. சரி. அது எங்கேயோ எசேக்கியேல் கிரந்தம்ல எழுதப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக. அதனுடைய பேர், அதுக்கு கொடுக்கப்பட்ட பேர் வேறு, அதோட அர்த்தம் வேறு. ஆனால் அதை வெளியே கொண்டு வர்றது இந்த இவங்களுடைய வேலை தான். ஓகே ஓகே. தீர்க்கர்கள். சூப்பர். ஸோ ஒரு 7 பாயிண்ட் தீர்க்க தரிசன லெவலுகளை சூப்பர் அருமையாக சொன்னீங்க. ஆமாம். ஸோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஃபைனலாக இந்த லெவல்ஸ் இதை பார்க்குறவங்க? யார் புதுசாக மீன்ஸ் நியூ பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸில் மறு ஜென்மம் எடுத்தவங்க யார் இருக்காங்களோ, உங்களுடைய ஆவி பழைய ஆவி இல்லை, புது ஆவி. ஓகே. நீங்கள் ஆவியானவர்களால் நடத்தப்படுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்குள்ள இந்த தீர்க்க தரிசன வல்லமை, அபிஷேகம் வெளிப்பட்டே ஆகும். நீங்கள் இது மேலே ஒரு ஆசையை வைக்கணும். இதுக்கு நம்ம செலுத்த வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா, நம்ம வாஞ்சித்தா போதும். ஓகே. அபிஷேகம் யார் நிரப்பப்பட்டிருக்காங்களோ ஆவினால் அவங்க வாஞ்சித்தால் போதும். ஓகே. இந்த வல்லமை அவங்களுக்குள்ள வெளிப்படும். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பவர் மினிஸ்ட்ரி மாதிரி 40 days டூர்னாமெண்ட்ஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரியான ஆமாம் ப்ராக்டிக்கலுக்காக நல்லா சொல்லிக் கொடுப்போம். ஓகே ஓகே. இதெல்லாம் டீச் பண்ணிட்டு அப்படி விடுறதில்ல, ஒவ்வொரு ஆளும் அதை செயல்பட வைப்போம் நாங்கள். அப்படி செயல்பட வச்சவங்க தான் 40 நாளில் அவங்க என்னத்தை கற்றுக்குறாங்க, பெரிய ஊழியக்காரங்க ஆகிட்டாங்க. அவன் 400 அதுக்கு மேலே வேறு எந்த ஒரு பைபிள் காலேஜுக்கு போகாமலே பெரிய பெரிய ஊழியக்காரர் ஆகிட்டாங்க. உங்களுக்குள்ள 1500 சபைகள்லாம் இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட சபைகள் தான். ரொம்ப வல்லமையாக அவன் முதலாவது வந்த உடனே பரிசுத்தத்துக்குள்ளே மன்னிப்புக்குள்ளே நடத்த பிறகு டெலிவரன்ஸ்குள்ளே நடத்திடுவோம். இந்த நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டு சாபங்கள் அது இது எல்லாம் இருந்துச்சுன்னா வாழ்க்கை அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த டெலிவரன்ஸ்குள்ளே நடத்திடுவோம். அதுக்கப்புறமா பரிசுத்தாவிக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே வரத்துக்குள்ளே அவங்களை கொண்டு போய் அதோடு சேர்த்து ஆண்டவரோட ஐக்கியத்துக்கு ஃபெலோஷிப், எப்படி நம்ம ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கணும், நல்லா டைம் கொடுத்து அவங்கள ஜெபிக்க வச்சு, கூடவே இருந்து ஜெபிக்க வச்சு அந்த 40 நாளில் நல்லா ஷைன் ஆகும். அப்படி 12,000 பேர் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி நேரத்தை ஒதுக்கி எங்களை ஷேர் பண்ணாங்க. கால் பிளஸ். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம்.